சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மனோபாலாவின் திரைப்பயணம் ஒரு திறந்த புத்தகம் என்றாலும் அதன் தொடக்ககால பக்கங்களில் நாம் அறியாத பல வழிகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கின்றன. ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் முத்திரை பதித்த மனோபாலா தனது ஆரம்ப காலத்தில் சந்தித்த சவால்கள் மற்றும் ஒரு இக்கட்டான சூழலில் அவரை தற்கொலை எண்ணத்திலிருந்து மீட்டெடுத்த கண்ணதாசனின் பாடல் பற்றி அவர் டூரிங் டாக்கீஸ் பக்கத்தில் கூறியிருப்பதை பற்றி பார்க்கலாம். திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்த மனோபாலாவுக்கு ஆரம்ப நாட்கள் அத்தனை எளிதாக அமையவில்லை. பட வாய்ப்புகள் தேடி அலைந்த தருணங்களில் ஏமாற்றங்களே மிஞ்சின. ஒரு கட்டத்தில் தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளான அவர் இனி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற விரக்தியின் விளிம்பிற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விபரீத முடிவை எடுத்தார். அந்த இக்கட்டான மனநிலையில் அவர் இருந்தபோது யதார்த்தமாக ஒரு வானொலியில் ஒலித்த கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் அவர் காதுகளில் விழுந்தன. அது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் அந்த சூழலில் அவருக்கு நேரிடையாகச் சொல்வது போலவே அமைந்திருந்தது. குறிப்பாக உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வரிகள் அவர் சிந்தனையை தூண்டின. தன்னை விட பல மடங்கு கஷ்டப்படுபவர்கள் உலகில் இருக்கும்போது தான் ஏன் இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்து தொடங்கினார். அந்த ஒரு பாடல் அவரது தற்கொலை எண்ணத்தை அடியோடு மாற்றி வாழ்வின் மீதான நம்பிக்கையை தந்தது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போன்ற வரிகள் அவருக்கு பெரிய மன வலிமையை கொடுத்தன. கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் வெறும் வரிகள் மட்டுமல்ல, அவை பலரின் வாழ்வில் மீட்டெடுத்த மருந்துக்கள் என்பதற்கு மனோபாலாவின் இந்த வாழ்க்கை சம்பவமே ஒரு சான்று. அதன் பிறகு பாரதி ராஜாவிடம் உதவியாளராக சேர்ந்து பின்னாளில் ஒரு வெற்றிகரமான இயக்குனராகவும் நகைச்சுவை நடிகராகவும் உருவெடுத்த மனோபாலா தனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பாடலின் தாக்கத்தை மறக்கவே இல்லை. தோல்விகளைக் கண்டு துவண்டு போகும் எவருக்கும் கண்ணதாசனின் பாடல்கள் இன்றும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்பதற்கு மனோபாலாவின் இந்த நெகிழ்ச்சியான அனுபவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் மனோபாலா தயாரித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.